பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னை மறைத்து நீர் தாமே பேசப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கடந்த நாட்களில் உமது வார்த்தையை நீங்க எப்படி எங்க கூட பேசுறீங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்க எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்றத நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டு வரீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஜெபத்தின் மூலியமாக நாங்கள் உங்களிடம் பேசுகிறோம். அந்த ஜெபம் என்றால் என்ன? அந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனையை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபத்தில் இதுவரைக்கும் ஒழுங்காக புரிஞ்சுக்காம நாங்க என்னென்னமோ கேட்டிருக்கோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுடைய அகக்கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஜெபம் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்தி, அதன் வழியாக எ அ உம்மோடு எங்களை பேச வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று கற்றுப் போகும் அனைத்து வார்த்தைகளும் தூய ஆவியானவர் தாமே முன்னின்று எங்களுக்கு அதில் மறைந்திருக்கும் மறை உண்மைகளை எங்களுக்கு புரிய வைத்து, அதன்படி எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி வேண்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நேத்து நாம ஜெபம்னா என்னன்ட்டு பார்த்தோம். ஜெபம்னா என்னது? அது இங்கிலீஷ்ல சொன்னா earthly license for heavenly interference. நம்ம ஜெபம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது கடவுள் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை நம்ம ஒழுங்காக செயல்படுத்தாம, அந்த அமைப்புக்கு ஏற்றாப்படி நம்ம செயல்படுத்தாம, நமக்கு வேண்டிய வழிகளை செயல்படுத்துறதுனால, நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள நாம பார்க்கிறோம். பிரைஸ் காட். இப்போ அந்த கஷ்டங்கள் அத சரி பண்றதுக்கு நம்மளால முடியல. அப்ப நாம என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட போய் முறையிடுறோம். எப்படி முறையிடுறோம்? "கடவுளே இத மாத்துங்க. கடவுளே இத செய்யுங்க. கடவுளே அத தாங்க." அப்படின்னு தான் கேட்டோமே தவிர, நாம ஒரு வாட்டியுமே, "கடவுளே நான் செஞ்ச தப்புனால இவ்ளோ விஷயம் நடந்து போச்சு. இத என்னால மாத்துறதுக்கு என்னுடைய சொந்த இதுனால முடியாது. நான் என்ன பண்றேன்? நான் உங்களுடைய என்னைய உங்கள என் வாழ்க்கையில நான் கூப்பிடுறேன். நீங்க எனக்கு சொல்லிக் குடுங்க. எனக்கு எல்லாத்தையும் எனக்கு சரிப்படுத்தி எனக்கு என்ன பண்ணணுன்றத எனக்கு சொல்லிக் குடுங்கன்றது கேட்கிறது தான் ஜெபம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதான் அ ஹெவன்லி எர்த்லி லைசென்ஸ் ஃபார் ஹெவன்லி இன்டர்ஃபியரன்ஸ். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நாம என்ன பண்றோம்? நம்மளால முடியல. அதனால கடவுள கூப்பிடுறோம். அந்த கடவுள கூப்பிடுறதுக்குமே என்னன்னா, அ அதுக்கு ஒரு ஒரு கோட் வேர்டுன்னு ஒண்ணு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த கோட் வேர்ட் தான் கடவுளுடைய வார்த்தை. நம்ம இன்னொன்னு என்ன படிச்சோம்னா, முதல்ல பிரேயர்னா ஜெபம்னா என்னன்னு பார்த்தோம். ஜெபம்ன்றது என்னது? கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன். ஒரு பேச்சுவார்த்தை. பிரைஸ் காட். அது ஜெபம். அந்த ஜ ஜ எதற்காக அந்த ஜெபத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கைய நம் நாம அ தப்பான செயல்கள்னால என்ன ஆகுது? நம்மளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போற தன்மையில இருக்கும்போது, நம்ம அத புரிஞ்சுகிட்டு, கடவுளுடைய இன்டர்ஃபியரன்ஸ் அவருடைய அ ஹெல்ப்ப நாம நாடுறோம். பிரைஸ் காட். அதுதான் ஜெபம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஜெபத்துல கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தை இல்லாம ஜெபம் பண்ணா, அது உண்மையான ஜெபமே ஆகாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் நாம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபமானது our prayer has to be backed up by the word of God.
அப்போ உங்களுடைய ஜெபம் கடவுளுடைய வார்த்தைய அடிப்படையில இருந்துச்சுன்னா, கடவுள் அதற்கு செவி சாய்க்கிறார். மாறாக அதற்கு அ அதற்கு மாறாக இருந்ததுன்னா, அவரால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அவர் சொன்னது அவர் என்ன சொல்றாரு? ஐசாயா 55:11 அத பார்ப்போம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ம். ஓ! பைபிள் ஸ்டார்ட் பண்ணலையா? தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. ம். ஐசையா எஸ்ஐயா 55:11. நீங்க பாருங்க 10 ஒரு இதா 10லருந்து பார்ப்போம். மழையும், பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து, முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கும், விதையையும் உண்பவனுக்கும் உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ, அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அவர் வந்து கிளீனா சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் அவ்வாறே இருக்கும். என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ, அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அப்போ கடவுளிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாக்குறுதி. அப்போ அந்த வாக்குறுதியை எடுத்து தான் நாம ஜெபம் பண்ணணுமே தவிர, நாம நம்மளுடைய சொந்த வார்த்தைகள போட்டு ஜெபம் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நாம ஜெபம் பண்ணும்போது, கடவுளும் அதை கேட்கிறார். அதோடைய அந்த வார்த்தை எதற்காக கடவுள் அனுப்பினாரோ, அதை நிறைவேற்றாம வெறுமையா அவர்கிட்ட திரும்பி வராதாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஜெபம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. எப்படி பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் ஜெபம் பண்ணணும்ன்றத வந்து நேத்து நாம பார்த்தோம். அதே மாரி கடவுளே எனக்கு இது குடுங்க, அது குடுங்கன்னு சொல்ட்டு நாம நெறைய வாட்டி கேட்டுருக்கோம். நானும் அதே மாரி தான் கேட்டுருக்கேன். ஆனா எப்போ அது நம்மளுக்கு புரிஞ்சுதோ, அதுக்கப்புறம் அந்த மாரி நம்ம வேண்டக்கூடாது. ஏன்னா மத்தேயு 6ல நேத்து நாம பார்த்தோம். பாருங்க, மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தாங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். பிதற்ற வேண்டாம். சும்மா ஏதாச்சும் இப்ப ஜெபம் பண்ணணுமேன்ட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளையும் உள்ள சேர்க்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. நாம ஸ் நீதிமொழிகள் 18:21 நாம பார்க்கிறோம். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலேன்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம வாயில இருந்து வருகிற வார்த்தைக்கு விலை உண்டு. இந்த வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தை வருதுல்ல, அந்த வார்த்தை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டெய்னர். ஒரு ஆவிக்குரிய ஒரு பாத்திரம். பிரைஸ் காட். அப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த சொற்கள் வந்து கடவுளுடைய வார்த்தையின்படி போச்சுன்னா, அந்த சொற்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போய் சேரும். தேவையில்லாத சொற்களை எடுத்து நம்ம பேசணும்னா, அது வந்து சாத்தானின் ராஜ்யத்துக்கு போய் சேரும். பிரைஸ் காட். அப்போ நம்மளுடைய பிரேயர், நம்மளுடைய ஜெபம் ஒழுங்காக ஒழுங்காக செய்யணும். அது ஒழுங்காக நிலைநாட்டணும். கடவுள் இந்த இந்த பிரேயர வந்து இந்த ஜெபத்த வந்து அவர் கூட உறவாடுறதுக்காக குடுத்திருக்காரே தவிர, நம்மளுடைய கஷ்டத்த சொல்றதுக்கு இந்த பிரேயர் கிடையாது. அவர் அதான் இந்த வார்த்தைய சொல்றாரு பாருங்க. மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தாங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள்.
கிடையாது. நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். நாம யாரு? நாம எல்லாருமே புதிய சிருஷ்டி. அதாவது புதிதாக பிறந்தவர்கள், புதிதாக படைக்கப்பட்டவர்கள், தூய ஆவியாரால் புதிதாக படைக்கப்பட்டவர்கள். நாம் அதைப்போல் இருக்க வேண்டாம். நமக்கு தூய ஆவியானவர் நம்முள் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தூய ஆவியை சார்ந்தே நாம வாழ்கிறோம். நாம் மற்றவர்களைப் போல, பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடக்கிக் கொண்டே போக வேண்டாம். அப்ப என்ன சொல்றாங்க? ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா உங்களை படைச்சவர் அவர்தான். உங்க படைச்சவர் நம்மளை படைச்சவருக்கு நமக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன தேவை, இதெல்லாம் தெரியாமல இருப்பாரு. இப்போ உங்களோட குழந்தைகள்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த குழந்தைகளுக்கு அவங்க அம்மா அம்மா மாரி குழந்தைகள புரிஞ்சுக்கிறது யாரும் ரொம்ப கஷ்டம். அப்பாக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம அப்படியே சும்மா அப்படியே வெளிவேட்டமா தான் இது பண்றோமே தவிர, அ அம்மாக்களுக்கு குழந்தைகளுடைய தேவைகள் கிளீனா தெரியும். அவன் எதற்காக அதாவது என் பையனா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மூடா உட்காந்தான்னா, நான் திரும்பி திரும்பி கேட்பேன். எனக்கு இதா? அதான்ட்டு ஒண்ணு கேட்பேன். என்னுடைய மனைவி "இங்க வா கூப்ட்டு, இதுதானே?" அப்படின்னு சொல்லுவான். "ஆமா" அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த தேவைய முன்னரே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாரி உலகத்துல இருக்கிற அம்மாக்கள் இந்த மாரி இருந்தா, நம்மள உருவாக்குன கடவுள் நமக்கு எ எப்படி உதவுவார்? நாம இந்த உலகத்திற்கு வந்ததே அவருடைய பணிய செய்றதற்கு. இத இந்த உலகம் அ தோன்றதற்கு முன்னாடியே நாம இந்த குடும்பத்துல பிறக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இ இ இதுதான் நாம செயல் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத அவர் முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டார். அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். அதனால நீங்க கொண்டு போயிட்டு உங்க தேவைகளை நீங்க அவர்ட்ட அடுக்க தேவையில்ல. ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு அத செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு இத முடிச்சு குடுங்க. ஆண்டவரே எனக்கு அத முடிச்சு குடுங்கன்றது ஒரு பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அப்போ கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த நோய் நொடிகள் எல்லாம் வருது. இப்போ அத கூட நாம போய் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அததான் மத்தேயு மார்க் அதிக வசனத்துல நேத்து அத பார்த்தோம். ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். நமக்கு ஒரு சிஸ்டம அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு அமைப்பு, அதாவது கடவுளின் ராஜ்யம். ஓகே. முதலாவது கடவுள் ராஜ்யத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஓகே. அந்த வசனம் பாருங்க. மத்தேயு 6 33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதாவது 6 படிச்சீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படுவார். அதாவது இந்த ஆட்சி, அவருடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம். அந்த அவருடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? யாருக்கா தெரியுமா? வாட் இஸ் தேர் இன் த கிங்டம் ஆஃப் காட்? கடவுளுடைய ராஜ்யம் அப்டின்னா, அந்த ராஜ்யத்துல என்ன இருக்கு? பிரைஸ் காட். Salvation. தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அன்பு பிரதர். கடவுள் ராஜ்யத்துல தேங்க்ஸ்ல அன்பு பேசிட்டு இருப்போம். ரொம்ப தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. என்னது?
அன்பு பிரதர். அவருடைய ராஜ்யத்துல அன்புதான். அன்பு மட்டும்தான் அன்பின் இருக்குதா? ராஜ்யம். ஓகே. ரோமையர் 14:17. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல. ரோமையர் 14:17. மாறாக தூயாவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அப்போ நாம என்ன தேடணுமா? இந்த அன்பை வச்சு நீதி, அமைதி, மகிழ்ச்சி, ரைச்சியஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இதுதான் கடவுளுடைய ராஜ்யம். இதை தான் நாம தேடணும். இதை தான் இதுதான் கடவுளுக்கு அதை நம்ம பார்க்குறோம்ல, ஏற்புடையவற்றை நாடுங்கள். இதுதான் நம்ம நாடணுமா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அன்புன்றது எல்லாத்துக்குமே ஒரு காமன். அது இல்லாம பைபிள் கிடையவே கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு நாம என்ன? தூயாவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த அன்பை வச்சுதான் நம்ம இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் காட். இதை தேடும் போது அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நீங்க இதை தேடுனீங்கன்னா, இதன்படி வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு டெலிவரன்ஸ், ஒரு ஹீலிங், ஒரு ஃபினான்ஷியல், இது எல்லாமே நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்றோம்னா, எது வேணுமோ நம்ம அதை தான் போய் கேட்கிறோமே தவிர, அவர் என்ன சொல்றாரோ அதை நாம கேட்க மாட்டேன்றோம். கரெக்டா? அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அது அந்த பிரச்சனையை அப்படியே மலையா காட்டுறோம். அது ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். அது ஐயோ இதாயிடுச்சு, அது ஆயிடுச்சு, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை, அந்த அந்த மேக்னிஃபைங் கிளாஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வச்சு இந்த கிருமிகள்லாம் பார்த்தா ரொம்ப பெருசா தெரியுமா. ஒரு வாட்டி நான் அந்த பிக்சரை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பிக்சர் ஒன்று காட்டினாங்க. அந்த பிக்சர் ஒரு 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 தலையில ஒரு தலை மட்டும், அந்த தலையை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. 2 கொடுக்கு இருக்கு. அப்புறம் இந்த ஆண்டனா மாதிரிலாம் இருக்கு. அதை பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு பயங்கர ஒரு இதா இருந்தது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. எல்லாம் இது ஒரு ஏலியன், இது இந்த மார்ஸ்ல இருக்கு. இதோட என்னன்னா, இது ஒருத்தன் சொன்னான், இது போன வாரம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாலலாம் வந்தது அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடியான கமெண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு அவ கடைசியில் சொல்லுவாங்க, இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டா, எறும்போடைய தலைய அந்த மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு காட்டினா எப்படி இருக்கும், ஜர்ஜாண்டிக்காக இருக்கும்ன்றதான் விஷயம். இந்த எறும்போடைய தலை, அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு ஒரு சிறிய ஒரு இது. அந்த எறும்போடைய தலையை மேக்னிஃபைங் கிளாஸில் வச்சு அந்த பிக்சரை பெருசாக எடுத்து காட்டினதுனால எல்லாம் அதை ஒரு ஏலியன் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனைன்றது ஒரு சிறிய எறும்பு போல. அந்த எறும்பு போல நம்ம என்ன பண்றோம்னா, அதை ரொம்ப பெருசாக்கி காட்டும் போது நமக்கு என்ன என்ன நடக்குது? ஐயோ இது வந்துருச்சே, இதை நம்ம எப்படியாச்சும் இது பண்ணணுமே, அது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்ம எதை நாடணுமோ, எதை தேடணுமோ, எதை செய்யணுமோ அதை அப்படியே நாம மறந்து போயிடணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? அப்போ இந்த பிரச்சனையா வரும்போது நாம என்ன பண்ணணும்னா, டென்ஷன் ஆகக்கூடாது. இப்ப பாருங்க, யாக்கோபு 1:2 பார்ப்போம். ஜேம்ஸ் 1:2. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். இதை தான் நாம் ரோமையர் 14:17 படித்தோம். மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா? மகிழ்ச்சியா இருக்கணுமா. அதாவது தூயாவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி, இதையே அடிப்படையாக கொண்டதுதான் இறையாட்சி.
அப்போ இந்த சோதனைகள் எல்லாம் வரும்போது மகிழ்ச்சியா இருக்கணும். அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனைகள் கண்டிப்பாக வரும். அதுதான் வந்து கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் சோதனைகள் கண்டிப்பாக வரும். ஏனென்றால், இந்த உலகம் முதலில் என்னை வெறுத்தது. நீங்களும் என்னை பின்பற்றும்போது இந்த உலகமும் உங்களை வெறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த உலகம்ன்றது என்னன்னா, ஒரு வகையான சிஸ்டம். இந்த அ அ இந்த எர்த்த பத்தி அவர் சொல்லல. ஒரு வகையான சிஸ்டம். எப்போ இந்த சாத்தான் ஆதாம் வந்து இந்த அதிகாரத்த எப்போ இழந்தாரோ, அப்போவே என்ன ஆச்சு, அந்த வேர்ல்ட் சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இந்த வேர்ல்டு வந்து என்ன ஆச்சுன்னா, ஜீசஸை எதிர்க்க ஆரம்பிச்சது. இப்ப நாமளும் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றும்போது, இந்த உலகத்துல இருக்க அந்த சிஸ்டமும் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு பல வகையான சோதனைகளை கொடுக்கும். அப்போ அந்த சோதனைகள் வரும்போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எப்படி பிரதர் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? சோதனை வந்தா எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். அதான் கடவுள் என்ன சொல்றாரு, நீங்க சோதனை இருக்கும்போது கடவுள நாடி அவர டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, என்ன ஆகும்னா, அவர் வந்து நமக்கு வந்து அவருடைய வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் குடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகம் அவரை எதிர்க்கும்போது, எப்படி அவர் எதிர்த்து வெற்றி சிறந்தாரோ, பாருங்க அத படிப்போம் பாருங்க. யோவான் ஆம் 16:33. என் வழியாய் நீங்கள் அமைதியைக் காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல பாருங்க. ரோமர் 8:32ல ஓகே. இதோ பாருங்க. 8:37. ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுடைய அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி அவர் சொல்றத கேட்டா, எந்த பிரச்சனைகளோ, எந்த சவால்களோ எது வந்தாலும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. அதுதான் அடுத்தது சொல்றாரு பாருங்க. ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆணித்தனமா நம்மளுடைய சகோதரர் பவுல் அடிகளார் அவர் என்ன சொல்றார்? ஆணித்தனமா சொல்றார். எதையும் கடவுளின் அன்பிலிருந்து நமக்கு பிரிக்க முடியாது. அப்போ இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள் எதுக்கு வருதுன்னா, உங்கள அப்படியே கடவுளிலிருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டு, அவனுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்றதுக்கு தான் இந்த சோதனைய அவன் அனுப்புனான். பிரைஸ் காட். இப்போ நாம நெறைய இடத்துல பார்த்தோம். இந்த சோதனையிலிருந்து நம்மளால வெற்றி சிறக்க முடியும். வெற்றிய காண முடியும். எப்படின்னா, அதுக்கு ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அத தான் கடவுள் வந்து நமக்கு வந்து சொல்லிக் குடுக்குறார். பிரைஸ் காட். அது வந்து மார்க்கு அததான் நேத்து நம்ம பார்த்தோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் அதன் 16:23. உறுதியாக சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையைப் பார்த்து, பெயர்ந்தில் கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால், அவர் சொன்னவாறே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலை, அதாவது மலை என்றது பிரச்சனை.
உடனே நீங்க சொல்லலாம், கடவுள் நீங்க வந்து இந்த பிரச்சனைய மலையா பார்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா கடவுள் இத வந்து மலையா பார்க்குறாரே அப்படின்னு சொல்றாருன்னா, நாம மலையா பார்த்ததுனால தான் கடவுள் அத மலையா நமக்கு சொல்றாரு. அந்த சின்ன பிரச்சனைய அத நம்ம மலைன்னு நெனச்சதுனால, நீங்க நெனைக்கிற மலைய பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம் என்னன்னா, இந்த சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லிக் குடுக்குறோம், இந்த அமைப்புல ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லிக் குடுக்குறாருன்னா, உங்களுக்கு கஷ்டம் என்று ஒண்ணு வந்ததுன்னா, உங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஒண்ணு வந்ததுன்னா, அத நீங்க வந்து என்கிட்ட வந்து முறையிடாதீங்க. நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளேன். சாத்தான் அது ஏற்கனவே நான் அதிகாரத்த கொடுத்தேன். ஆதாம் வந்து என்ன பண்ணாரு, அந்த அதிகாரத்த இழந்துட்டாரு. நான் என் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் இந்த உலகிற்கு அனுப்பி, அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு திருப்பவும் கொடுக்கிறேன். அதை நீங்கள் திரும்பவும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி, அவர் என்ன சொல்றாரு, இந்த அதிகாரத்தை வைத்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், உங்களுக்கு வருகிற அந்த சோதனைகளை பார்த்து நீங்க பேசுங்க. அதக்கிட்ட நீங்க பேசுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர்ட்ட சொல்லணுமா, இயேசுவின் பெயரால் பிரச்சனையே நான் உன்னை பார்த்து பேசுகிறேன். என் வாழ்க்கையில் இருந்து உன்னை பிட்டெடுகிறேன். பெயர்ந்து கடலில் போய் விழு. அப்படின்ட்டு மனதில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூற வேண்டும். அவ்வாறு கூறினால் நீங்கள் சொன்னவாறே நடக்கும். நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். அதே மாரி நீங்க பயத்துல பேசினாலும் நீங்கள் சொன்னவாறே நடக்கும். இதுல வந்து 2 விஷயம் சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் லாவ பத்தி பேசுறாரு. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லா, ஆவிக்குரிய ஒரு சட்டம். பிரைஸ் காட். இத வந்து நமக்கு வந்து சொல்லிக் குடுக்குறார். நம்பிக்கையுடன் பேசினால் நீங்கள் சொன்னவாறே நடக்கும். பயத்துடன் பேசினாலும் நீங்கள் சொன்னவாறே நடக்கும். நாம பயத்துல என்ன பேசுறோம்? என்ன இது பண்றோம்? அதாவது நேத்து ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது, ஒரே ஒரு பிரதர் அப்படியே ஒரு 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 பேனிக் அட்டாக் மாரி அந்த உங்க பிரதர் இந்த மாரி நான் ஒரே ஒரு தான் சொன்னேன். நீங்க சொன்னது ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டென்ஷன் ஆவாதீங்க. ஏன் டென்ஷன் ஆவுறீங்க? பொறுமையா சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. எந்த எ ய கடவுளால தீர்க்க முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்புறம் அவங்க பொறுமையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. பொறுமையா அந்த 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 பொறுமையா வந்துட்ட பிறகு, நான் அந்த சில வசனங்கள கூறும்போது, அந்த பொறுமை என்ன ஆகுது, அந்த அமைதியை அவங்களுக்கு அந்த பொறுமை அமைதிய குடுக்குது. அந்த பேஷன்ஸ். அப்போ அவங்களுக்கு அவங்க சொன்ன, "ஆமா பிரதர் இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே. நான் வந்து இதையே அடிப்படையா பேசுறேன். இத எடுத்து நான் பேசுறேன்னு" சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு உடனே போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம என்ன பண்றோம்? பயத்துல என்னென்னமோ நம்ம வந்து பேசுறோம். தேவையில்லாததெல்லாம் பேசுறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. இந்த பயம்ன்றத நம்ம வா வாழ்க்கை வாழ்க்கையிலிருந்து வெளிய தூக்கி எறியணும். அதே மாரி விசுவாசம், நம்பிக்கை என்றது நமக்கு வேணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கஷ்டத்த பார்த்து, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த சோதனைகளை பார்த்து, கடவுள் உங்களுக்கு பேசுகின்ற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்த வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, அந்த அ பிரச்சனை கிட்ட பேசணுமா. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஜெபம் பண்றது தெளிவாக நமக்கு இப்ப புரியுது. ஜெபம்ன்றது நம்மளுடைய வேண்டுதல சொல்றது, நமக்கு என்ன வேணுமோ சொல்றது தான் ஜெபமே தவிர, நம்ம என்ன செய்யணுமோ, அத கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம இதுவரைக்கும் செய்ய செய்ய சொல்லியிருக்கோம். அதாவது நாம செய்ய வேண்டியத கடவுள செய்ய சொல்றோம். கடவுள் நீங்க தான் இத வந்து செய்யணும்னு சொல்ட்டு ஒரு ஒரு செய்முறைய நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். நாம இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம பிரச்சனைய சொல்லி, பிரச்சனைய பத்தி சொல்லி, கடவுளே அது மட்டும் இல்லாம, கடவுளே இத நீங்க செஞ்சு முடிச்சுருங்க. அதாவது ஒரு டைம்ல என்னோட பிரேயர் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு அந்த அறிக்கையிடுதலுக்கும், அந்த ஜெபத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம போயிடுச்சு. ஓகேவா? அறிக்கையிடுதல், டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
பிரேஸ் காட். அது வந்து அறிக்கையிடுதல். அது அறிக்கை அந்த அறிக்கை என்ன ஆகும்? அந்த அறிக்கையை நீங்க திரும்பி திரும்பி சொல்லும்போது, உங்களுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய மைண்ட் உங்களுடைய உங்களுடைய மைண்ட நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு அந்த ஆ ஆலோசனைக்கு உங்க மைண்ட நீங்க அப்படியே கொண்டு வர்றது தான் வந்து டிக்ளரேஷன், அறிக்கையிடுதல். ஜெபம்ன்றது வேற. ஜெபம்ன்றது என்னன்னா, கடவுள்கிட்ட உரையாடுவது. நீங்கள் கடவுள்கிட்ட உறவாடுறத விட்டுட்டு நாம என்ன பண்றோம், இதுவரைக்குமே நமக்கு என்ன தேவை, அத போய் நமக்கு என்ன தேவையோ தேவையோ கூட இல்ல. என்ன பிரச்சனையோ அத போய் சொல்றோம். தேவைய சொல்றத விட்டுட்டு என்ன பிரச்சனையோ அத சொல்றோம். அதாவது எனக்கு வந்து ஒரு பண தட்டுப்பாடு, வே த ஒரு பண கஷ்டம் இருக்குன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அத போய் சொல்லுங்க. கடவுளே எனக்கு வந்து இந்த இந்த வேலைய முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ காசு வேணும். அத நீங்க அ கொடுங்க கூட சொல்லக்கூடாது. அத தான் நாம பார்க்க போறோம். கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர் பண்ணணும். ஆனா இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடவுளே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதே. இந்த கஷ்டத்த வச்சு, இப்ப நான் எப்படி இத நான் இத செய்ய முடியும்? நான் இத இங்க குடுத்துட்டேன்னா, இத செய்றதுக்கு இதா இருக்குதே, இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டத்த தான் சொல்லியிருக்கோமே தவிர, நமக்கு என்ன வேணுமோ அத நாம சொன்னது கிடையாது. அதுவும் இல்லாம கஷ்டத்த சொன்னது மட்டும் இல்லாம, "ஆண்டவரே இத செஞ்சு முடிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றோம். அதுதான் என்னுடைய முதலாவது நான் கடவுளுடைய வார்த்தைக்கு வந்த பிறகு என்னுடைய ஜெபம்லாம் இப்படிதான் இருக்கும். என்னன்னா, இந்த கன்ஃபெஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, கடவுளே இத செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். இந்த பிரேயர்ல, இந்த ஜெபத்துல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த கம்யூனிகேஷன் உரையாடுதல் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உரையாடுதல் பார்த்தீங்கன்னா, 2 வே கம்யூனிகேஷனா இருக்கும். நாம சொல்றோம். அடுத்தது நமக்கு கடவுள் திருப்பி நம்மகிட்ட பேசுவார். நம்ம இருக்கிற இந்த அதாவது 9:30 மணிக்கு நான் ஆஃபீஸ் போனேன்னா, 8:45க்கு நான் அந்த கன்ஃபெஷன ஸ்டார்ட் பண்ணுவேன். என் வீட்லருந்து அந்த ஆஃபீஸ் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும். 8:45 அந்த மிஷின் கன்ல பாம்பு வர மாரி தான் டக 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 எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு, 15 நிமிஷத்துல படிச்சு முடிச்சுட்டு, கடவுளே இதெல்லாம் செஞ்சுருங்கன்னு சொல்ட்டு, கேட்காம, கடவுள் என்ன சொல்றாருன்றத கேட்காம, நான் பாட்டுக்கு என்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேன். வேலைய செய்ய ஆரம்பிச்சாலும் பரவால்ல. அந்த தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத இது, அத எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், செய்ய ஆரம்பிக்கும்போது, எப்படி கடவுள் நமக்கு எனக்கு நான் கேட்டத செய்வாரு? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம கடவுள்கிட்ட எது கேட்டாலும், அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு வந்து ஒரு அ விதிமுறைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அத வந்து நமக்கு வந்து குடுப்பார். இஃப் யூ ஆஸ்க் மிராக்கிள் டூ காட், காட் வில் கிவ் அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த விதிமுறைகள நம்ம கடைபிடிக்க அந்த விதிமுறை எங்க கொண்டு போய் விடுதுன்னா, நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம அந்த மிராக்கிள்ல கொண்டு போய் விட்டுரும். ஆனா நாம என்ன பண்றோம், கடவுளே எனக்கு வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்லாம் வேணாம். கரெக்ட்டா எனக்கு 10வது ஸ்டெப்ப குடுத்துருங்க. எனக்கு டைரக்ட்டா எனக்கு மிராக்கிள் தான் வேணும். அந்த மாரி ஒருபோதும் கடவுளுடைய ராஜ்யத்துல நடக்கவே நடக்காது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்ப நான் என்ன பண்ணேன், பிரேயர்ன்ற பேர்ல நான் பாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருந்திருக்கேன். பிரேயர்ன்ற பேர்ல அறிக்கைய பிரேயர்ன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். அது தப்பு கிடையாது. முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தபடியாக கடவுள் என்கிட்ட என்ன பேசணுமோ, அவர் என்கிட்ட என்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறார்ல, அத சொல்ல வரணுமோ, அத நான் கேட்கிறதே கிடையாது. நீங்களும் அத வந்து ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்மளுடைய பிரேயரும் இப்படிதான் இருந்திருக்கும். நான் வந்து அப்படியே ஒரு யூகிக்கிறது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ அவரு என்ன சொல்றாருன்றத நான் கேட்கல. நான் என் வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், கடவுளுக்கு கடவுளே இத நீங்க நடத்தி குடுங்கன்னு சொல்லிட்டு கடவுள நான் கட்டளையிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. கட்டளை இடுகிறேன். நான் என்ன என்ன அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு, நாம வந்து கடவுள்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனா கடவுள் நமக்காக வைத்திருக்கும் திட்டம்
டிஃப்ரெண்டான திட்டம். அப்போ உங்களுடைய திட்டம் வேற, அவருடைய திட்டம் வேற, மிஸ்மேட்ச் ஆகுது. நீங்க கேட்கறது நடக்காம தான் போகுது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த 23ல கஷ்டத்த பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க. இந்த கஷ்டத்த உங்க வாழ்க்கையிலிருந்து விரட்டுறதுக்கான அதிகாரத்த நான் உங்ககிட்ட குடுத்துருக்கேன். இதுதான் முதலாவது நீங்க கடைபிடிக்க வேண்டியதுன்றத ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதான். நம்மளுக்கு குடுக்குற ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன? பிரச்சனைய பத்தி என்கிட்ட பேசாதீங்க. பிரச்சனைய பார்த்து நீங்க பேசுங்க. அதுக்கான அதிகாரத்தையும், அதுக்கான ஆளுகை தன்மையும் நீங்க அ ப என்ன சொல்றது? அத பண்றதுக்கான ஒரு அதிகாரத்த நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். எப்படி பிரதர் அதிகாரத்த குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நாம நெறைய இடத்துல நாம வந்து ஜெபம் பண்ணோம். பண்ண பிறகு நாம கேட்கிறோம். அ இயேசுவின் பெயரால் இதை மன்றாடி வேண்டுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட்டா? அப்போ யோவான் 14ல அதுதான் வந்து அத்தாரிட்டி. அதுதான் வந்து அந்த அதிகாரம். யோவான் 14:26 நினைக்கிறேன். பிரைஸ் காட். 14:12. ஒரு நிமிஷம் அந்த ஸ்கிரிப்சர் 12:13 பிரதர். 12:13. ஆமா. என் பெயரால் கேட்பதை கரெக்ட், கரெக்ட். சாரி 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன். Praise God. இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவாள். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தா ஓகே. இதுதான் 13, 14. 14, 13, 14ல வந்து அவர் வந்து சொல்றாரு. தேங்க் யூ சிஸ்டர். பிரேஸ் காட். அப்போ அதுதான் நாம யூஸ் பண்ற அத்தாரிட்டி. அதை எங்க நமக்கு குடுத்திருக்காருன்னா, பிலிப்பியர் அதிகாரம் 2 பாருங்க. எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன எல்லா நாவுமே அறிக்கையிடும். பிரைஸ் தி லார்ட். என் அன்பார் அப்படின்னு அந்த அதிகாரத்தை நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்திருக்காரு. ஒரு இடத்துல வந்து லூகாஸ் அதிகாரத்துல வந்து நாம வந்து 10ல படிப்போம். இந்த கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா 2 பேரா அவர் வந்து அவருடைய வேலையை செய்ய அனுப்புவார். ஸோ அவங்க வந்து திருப்பி வரும்போது அவர் வந்து சொல்லுவாங்க, உங்க பெயரை வந்து நாங்க யூஸ் பண்ணும்போது இந்த சாத்தான்லாம் அப்படியே அடிபணியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதான் கடவுள் இங்க நமக்கு கொடுத்த அதிகாரம். பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணணுமா, நம்ம பிரேயர் பண்ணணும். நம்ம பிரச்சனைய பார்த்து நாம பேச ஆரம்பிக்கணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு தப்பான ஒரு விஷயம் சொன்னேன் இப்போ. நம்ம பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த நம்ம பிரச்சனை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மை டயபெட்டிஸ், மை சிக்னஸ், மை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பிரச்சனை, என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கொண்டாடாதீங்க. அது எதுவுமே நம்மளது கிடையாது. அது எல்லாமே சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து வருது. அத நீங்க சொந்தம் கொண்டாடினீங்கன்னா, அதுலருந்து விடுவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய அ அ எதிரிகளிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் தான் சொன்னாரே தவிர, உங்களுடைய சொந்தக்காரங்கள்லருந்து விடுவிப்பீங்க, உங்களுடைய நண்பர்கள்லருந்து விடுவிப்பார்ன்னு சொல்லவே இல்ல. அப்போ இந்த என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்றத நிறுத்துங்க. இந்த கஷ்டம் இது எல்லாமே சாத்தான் கிட்ட இருந்து வருது. ஓகேவா? அது 1. 2வது இப்போ
அந்த பிரச்சனையை பார்த்து இயேசுவின் பெயரால் நான் கட்டளையிடுகிறேன், தீ ஆவியே என் என் விடம் என் வாழ்க்கையிலிருந்து பெயர்ந்து போய் கடலில் விழு என நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடி நடக்கும். அப்போ பிரேயர்ல என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன வேணுமோ அதை நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க கேட்டதை எல்லாம் பெற்று விட்டீர்கள் என நீங்க நம்பணும். அப்போ இந்த சொல்லிதாருக்குல, இந்த கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் இப்படின்னு சொல்றது தான் கரெக்ட் தான். ஆனா நாம கேட்கறது கரெக்டா கேட்டிருக்கோமா? கேட்கிறது விஸ்டம்ல, அதாவது அந்த ஞானத்தோட கேட்கிறோமா? அதாவது சாரி, நம்பிக்கையுடன் கேட்கிறோமா? அதுதான் விஷயம். ஒரு டெஸ்டிமனி ஒன்று சொல்ற பாருங்க. ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஒரு சொல்ல முடியாத ஒரு டிசீஸ் ஒண்ணு உடம்பு சரியில்லாம போறாங்க. அந்த இடத்துல அவங்க கூப்பிடுறாங்க. நாங்க போயிட்டு மினிஸ்டர் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குறோம். அந்த மார்க் 11, 11, 23 எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்த பிறகு, அவங்க புரிஞ்சுகிட்டு அதன்படி செயல்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கணவர், அதாவது அவங்களுடைய அப்பா, அ அதாவது 2 பெண் குழந்தைகள், அப்புறம் கணவர், மனைவி. ஸோ அவங்களுக்கு ஒரு வெல் டு டூவா தான். இந்த மாரி ஆன பிறகு அவங்களுக்கு அதுலருந்து இந்த பிரேயர கரெக்ட்டா பண்ண வெளில வராங்க. ஸோ கரெக்ட்டா வரும்போது, திடீர்ன்ட்டு திருப்பியும் என்னாச்சு, அவங்களுடைய கணவருக்கு திடீர்னு சுகமில்லாம போயி, அந்த ஐசியூல அட்டெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு திருப்பியும் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நான் என்ன சொன்னேன், நான் சொன்ன பிரேயரே நீங்க திருப்பி செய்யுங்க. நீங்க பார்த்தீங்க, அத நீங்க விட்றாதீங்க, திருப்பியும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அப்பாவையும், அப்புறம் உங்க அந்த அம்மாகிட்ட கணவரையும் நீங்க மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாள் எனக்கு மெசேஜ் வருது. இந்த மாரி எங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அப்ப அந்த இடத்துல நான் போய் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1 வாரம், 2 வாரங்க, ஒரு 15 டேஸ், 16 டேஸ் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு நான் போய் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது அந்த 2 பசங்களும், அந்த 2 பொண்ணுங்களும் என் முன்னாடி அப்படியே சரமாரியான கேள்வி. நாங்க செஞ்சோமே, இது பண்ணோமே, இது பண்ணோம், இது பண்ணோமே. அதே இப்போ மத்தவங்களுக்கு மாரி தானே எங்க குடும்பத்திலயும் நடந்திருக்கு. கடவுள் எதுவுமே எங்களுக்கு செய்யவே இல்ல. எங்கள கடவுள பிரிச்சு கொண்டு போயிட்டாரு. இப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தூய ஆவியானவர கேட்டுட்டு இருக்கேன். ஐய்யய்யோ! நான் தப்பான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். தூய ஆவியானவரே, எனக்கு எப்படியாச்சும் இதுல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு, உதவுங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அவர் ஒரு வசனம் சொல்றார். ஜேம்ஸ் 1:5. அதாவது அ உங்களுக்கு என்னைக்கு வேணும்னா, உங்களுக்கு ஞானம் தான் தேவை அப்டின்ட்டு சொல்றாரு. ஆமா, அந்த ஞானம் தான், அந்த ஞானத்தினால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க? என்ன பண்ணணும்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாரு? 6வது வசனத்த ஞாபகப்படுத்துறார். நாம போய் பார்ப்போம். யாக்கோபு 1:5. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்போது அவருக்கு ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பார். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். இதுதான் எனக்கு அவரு சொன்ன விஷயம். நீ அவங்க கிட்ட கேளு. அவங்க கேட்டது நம்பிக்கையோட கேட்டாங்களா? இல்ல பயத்தோட கேட்டாங்களா? அப்படின்ட்டு. உடனே நான் கேட்டேன். இந்த மாரி ஜேம்ஸ் 1:5லயும் 6லயும் அவங்கள படிக்க சொன்னேன். அவங்க படிச்சாங்க. 6ல நம்பிக்கையுடன் ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டிருக்கு. நீங்க கேட்கும்போது நம்பிக்கையுடன் கேட்டீங்களா? பயத்துல கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன் என்ன ஆச்சு? அப்படின்னு. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட்டு. எங்களுக்கு அந்த நியூஸ் வந்த பிறகு எங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியல. நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு இந்த மாரி ஆயிடுச்சேன்ற ஒரு பயம் எங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அந்த பயத்துல இருந்து நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க பிரேயர் பண்ணோம். ஆனா, ஒழுங்காக கான்ஃபிடென்ட்டா
ஒழுங்காக அவரோட அந்த ட்ரஸ்ட் வச்சு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணல. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த லைன் சொல்லுது பாருங்க, ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமலம் உள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காது இருக்கட்டும். தெளிவா சொல்றார். இந்த மாதிரி நீங்க வேண்டும் போது செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நாம கேட்கறது எதுவுமே நடக்காதுன்றத வந்து கடவுள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லுங்க, கடவுள் தப்பு பண்ணாரா இல்ல நாம தப்பு பண்ணோமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா இது வந்து நாங்க தப்பு பண்ணதுதான். கடவுளுடைய வார்த்தை என்னைக்குமே தப்பாகாது. தப்பு ஆச்சுன்னா அது நம்ம மேலதான். கடவுளுடைய வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாது. அது வார்த்தை உண்மை. இது நடக்கும்னா இது நடந்தே தீரும். நடக்கலன்னா பிரச்சனை நம்ம மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இதை உணர்த்தி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நடந்ததுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர், அதாவது அந்த ஆன்மா சேவ் பண்ணிச்சுன்ட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரை பண்ணிட்டு, நீ இதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்காதீங்க, உங்கள் அப்பா வந்து கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்காரு, அதை நீங்கள் நம்பி உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு மினிஸ்டர் நாங்கள் நிம்மதியாக அதுக்கப்புறம் அந்த சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வச்சாங்க. பிரேஸ் கார்டு. அப்போ அதை தான் வந்து 23லயும் சொல்றாரு, நம்பிக்கையுடன் கூறினால் நீங்கள் சொன்னவாறே நடக்கும். 24லயும் அதான் சொல்றாரு, நீங்க எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். ஐயப்பாடின்றி நம்புங்கள். கண்டிப்பாக இது என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ட்டு நம்பி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டபடியே நடக்கும். ஒரு சின்ன ஒரு கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டது நடக்காம போன தருணத்துல நீங்க எப்படி கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அதாவது 100 விஷயம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா 50 விஷயம் நடந்திருக்கும். சில 50 விஷயம் நடந்திருக்காது. எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஏன் நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க பயத்தோட கேட்டீங்களா? பயம் இல்லாம கேட்டீங்களா? அத வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. கரெக்ட்டா இது வந்து ஒரு வாக்குறுதி சொல்றாரு. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே படிச்சோம். 55:11ல என் வாயிலிருந்து வெளிவரும் வாக்கு. இத தான் சொல்றாரு. அவர் சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். அப்போ வேண்டுதல் ஜெபத்துல நீங்க என்ன என்ன சொல்லணும்னா, என்ன இப்ப கேட்கணும்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க பேசணும். கடவுளே, எனக்கு இந்த விஷயம் செஞ்சு முடிக்கணும். இத செய்யறதுக்கான அந்த ஞானத்தை நீங்க எனக்கு குடுத்துட்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இந்த விஷயம் என் வாழ்க்கையில செஞ்சு முடிச்சாச்சு. அதற்காக உமக்கு நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்டபடியே நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. அ 1 யோவான் 5 15, 16. 14, 15 ஓகேவா? நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின், அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. நாம கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின். கடவுளுடைய திருவுள்ளம்னா என்ன? கடவுளுடைய வார்த்தை தான் கடவுளுடைய திருவுள்ளம். வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும். வேர்ட் ஆஃப் காட் இஸ் த வில் ஆஃப் காட். அதாவது ஒருத்தர் சுகம் இல்லாம இருக்காருன்னா சுகம் ஆகுறது வந்து கடவுளுடைய விருப்பம், அவருடைய திருவுள்ளம். நம்ம வந்து கஷ்டப்படணுன்றத வந்து அவருடைய திருவுள்ளம் கிடையாது. அதுக்காக தான் இவ்வளவு சிலுவை சாவு, அதுக்காக தான் இந்த சிலுவை சாவு, அதனால தான் இந்த 39 தசையடிகள்
முள்முடி கிரீடம், ஆணி கொண்ட காயங்கள் எல்லாமே அதற்காக தான். அப்போ அவருடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன் நமக்கு செவி சாய்க்கிறார். ஒரு காலத்துல நானும் இந்த பிரேயர்லாம் கேட்டேன். என்னன்னா, எனக்கு வந்து பிராண்டட் கார்ஸ் வேணும். எனக்கு வந்து இந்த மாரி ஒரு பில்டிங் வேணும். இந்த மாரி பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் எதற்கு? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா? இல்ல என்னுடைய சுய நலத்த போக்குறதுக்கா? இதெல்லாம் வந்து க அதாவது இது குடுக்கக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனை அவருக்கு கிடையாது. ஆனா இது வந்து கடவுளுடைய திருவுள்ளம் கிடையாது. அவருக்கு தெரியும். இது குடுத்தனா இவன் வந்து சீரழிஞ்சு போயிடுவான். அது வந்து எனக்கு அ அதாவது என்னுடைய மக்கள் சாவறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. ஆனா அவங்க திருந்தி என்கிட்ட வந்து நான் சொல்றத செய்யணும். அதுதான் நான் திருவுள்ளம்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. அப்போ சில பேர் வந்து பிரேயர் பண்ணுவாங்க. கடவுளே உமக்கு சித்தமானால் இந்த நோய் இவரை விட்டும் நீங்கட்டும். அது வந்து ஒரு தப்பான ஒரு பிரேயர். ஆனா அது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிருப்பாங்க. கடவுள் கூட இந்த மாரி கெத்செமனே தோட்டத்துல வந்து அவர் இந்த மாரி பிரேயர் பண்ணாரு அப்டின்ட்டு. அவரு அதாவது ஒரு விஷயம் என்ன கான்டெக்ஸ்ட்ல பிரேயர் பண்றாருன்றத நாம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? "துன்பக் கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும். இது என் என் வி என் திருவுள்ளத்துக்கு ஏற்ப அல்ல, மாறாக உம் திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன்" அப்டின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. இவரு எதுக்கு சொல்றாருன்னா, இந்த 3 நாள் அ அ உயிர்த்தெழுத உயிர்த்தெழுறது வரைக்கும் அவர் என்ன ஆகுறாரு? கடவுளுக்கும் அவருக்கும் இல்ல இருக்கிற அந்த அ என்ன சொல்றது? உறவு துண்டிக்கப்படுகிறது. அது அவரால ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவர் வந்து அந்த மாரி ஒரு ஜெபத்த பண்றாரு. அப்போ நீங்க அந்த ஜெபத்த எடுத்து, இங்க நீங்க அத செய்யக்கூடாது. கடவுளுடைய திருவுளம் என்னது? நாம எல்லாம் நம்மளுடைய நோயெல்லாம் நீங்கி அவருக்கு ஏற்றாப்புல நாம் வாழ்றது தான். அதுதான் அவருடைய திருவுள்ளம். அப்போ நம்ம கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு அமைந்திருப்பின் நமக்கு செவி சாய்க்கிறார். அப்புறம் நம்ம அவருடைய பிரேயர் எப்படின்னா, நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்? கடவுளே நீங்க வந்து 1 பேதுரு 2:23ல அ நேர்மையுடன் வாழணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சொல்லி, எங்களுடைய பாவம், எங்களுடைய நோய்கள் எல்லாத்தையும் சிலுவையில அறைஞ்சிட்டீங்க. அதனால நாங்கள் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுள்ளோம். அந்த நோயிலிருந்து நாங்கள் குணமடைந்துள்ளோம். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய வேலைகளை செய்யறதுக்கு ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணும்போது, அது கரெக்ட்டான பிரேயர். இது வ இது 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 இந்த விஷயம் நமக்கு வந்து நெறைய இடத்துல நாம வந்து இந்த இந்த மிஸ்டேக் பண்றாங்க. கடவுளே! உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி. நீ இப்போ உமக்கு சித்தமானால் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? கடவுளுக்கு சித்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இருக்கிறீங்க. அப்ப நீங்க எதுக்கு டாக்டர் கிட்ட போறீங்க? நீங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் கடவுளுடைய சித்தம் இல்லன்னா, அது சரிப்படுத்த முடியாது. பிரைஸ் காட். அப்போ நாம கேட்கிறது, நம்ம ஜெபத்துல கேட்கிறது, கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின், அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இந்த வசனத்துல உறுதியான நம்பிக்கை எது நம்மளுக்கு உறுதியான நம்பிக்கை குடுக்குதுன்னா, திருவுள்ளத்திற்கேற்ப அமைந்திருப்பின், அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். அவர் அப்போ எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே, நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் எனும் உறுதி நமக்கு உண்டு. அந்த திருவுள்ளத்திற்கு அமைந்திருப்பின் அவர் என்ன கேட்டாலும் அவர் வந்து செய்றாராம். நமக்கு வந்து செவி சாய்க்கிறாராம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாரி ஒரு பிரேயர செஞ்சேன் அப்டின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் இந்த இந்த டீச்சிங்க கேட்டுட்டு என்னோட பிரேயர நான் வந்து மாத்துனேன். கடவுளே எனக்கு வந்து கடவுளுடைய ராஜ்யத்துல நான் வந்து செயலாற்றணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை. இந்த ஆசைய நான் வந்து பல காலமா வச்சிருக்கேன். ஆனா எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு தெரியல. நீங்க தான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஜெபத்த வைக்கிறேன். அந்த ஜெபம் உடனடியா 3 மாசத்துல அ அந்த இத நான் பெற்றுக்கொண்டேன். அப்பதான் எனக்கு வந்து Zoom கிளாஸஸ் எல்லா இடத்துலயும் வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து சில கதவுகள தொறந்து, இதெல்லாம் நீங்க வந்து ப்ரீச் பண்ணுங்க. இங்கெல்லாம் நீ போயிட்டு இத நீ கேட்டல்ல இத தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இங்க என்ன சொல்றாரு? அ
நமக்கு செவி சாய்க்கிறார். நமக்கு செவி சாய்க்கிறார். கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் நமக்கு செவி சாய்க்கிறார். அவர் மீது இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும். திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் வி ஹேவ் இன் ஹிம். கான்ஃபிடன்ஸ்ன்றது ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக இது நடக்கும், நடந்தே தீரும், எனக்கு பயமே இல்லை. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையில, அவருடைய வாக்குறுதியில் அவர் கண்டிப்பாக சொல்லிட்டாரு. அதே போல என் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் திரும்ப போகவே போகாதுன்ற ஒரு இதையும் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால் இது கண்டிப்பாக நடக்கும்ன்றதை அவர் சொல்றார். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ திருப்பி இதை வச்சு நம்ம திருப்பி இந்த மார்க் 11:23 பார்ப்போம். 24. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து, ஓகே 24. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ, பிராக்கெட்ல கடவுளுடைய திருவுள்ளத்திற்கேற்ப அமைந்திருப்பின் அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். கேளுங்கள் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க கேட்டதை கடவுளோட திருவுள்ளத்திற்கு அமைந்திருக்குதா நீங்க ஃபர்ஸ்ட் சரிவர பார்க்கணும். அடுத்தது நீங்க அதை அமைந்திருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக செவி சாய்க்கிறார். அப்போ அவர் மீது உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை வச்சு அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்றதை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. இதுதான் இந்த ப்ரேயர், இதுதான் ஜெபம். இதை தான் கடவுள் ஒரு செய்முறையை நமக்கு சொல்றார். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த சிஸ்டம் படி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. ஆனா நாம என்ன பண்றோம், இதை புரிஞ்சிக்காம தேவையில்லாத வார்த்தைகளை அப்படியே அடுக்கிக்கிட்டே போறோம். நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான், கடவுளே நீங்க வாங்க, இவங்களை தொடுங்க, இவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம தெரியாம இக்னரண்டா நாம என்ன பண்றோம், நாம செஞ்சிடறோம். பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அதனாலதான் ஓசேயா 4:6 கடவுள் சொல்றாரு, என் மக்கள் அறிவின்மையால் தான் அழிகிறார்கள். கோயிலுக்கு போகாதனால அழியல, கடவுளோடைய ஒன்றித்து இருக்கிற அதை பண்ணாதனால நம்ம அழியல. எதனால் அழிகிறோம்னா அறிவின்மை, அதாவது நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா நாலேஜ். நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா விஸ்டம், அதாவது ஞானத்தை கேட்கணும். அறிவு, நாலேஜ், விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு நான் ஒரே ஒரு வசனம் இங்கிலீஷில் காட்டுறேன். அது இங்கிலீஷில் தான் இருக்கும், ஓகேவா? தமிழ் பைபிளில் அந்த மாதிரி வராது. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் சொல்லுவாங்க. Praise God. Thank you, Jesus. பாருங்க, constantly rejoicing in hope because of our confidence in Christ, steadfast and patient in distress, devoted to prayer. Devoted to prayer. Prayerனா ஜெபம்னா என்னன்னா continually seeking wisdom, guidance and strength. முதலாவது நாம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா, கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய அந்த பலன், அப்புறம் கடவுளுடைய அந்த கைடன்ஸ், நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கான கைடன்ஸ். இது 3 தான் நாம நம்மளுடைய ஜெபத்துல நாம டாப் ப்ரையாரிட்டியா கேட்கணும். முதலாவது நாம இதை தான் கேட்கணும், கடவுளே
பிரச்சனையை சொல்லாம, கடவுளே உங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்ட்டு. அதை நான் சொல்லணும்னு விரும்பல. ஆனா, இந்த பிரச்சனைக்கான விடை உங்களுடைய வார்த்தையில இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த வார்த்தையை, அந்த ஞானத்தை புரிந்து கொள்றதுக்கான எனக்கு ஒரு விஸ்டம், எனக்கு ஒரு கைடன்ஸ், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நாலேட்ஜ் எனக்கு வந்து குடுங்க. அத நீங்க குடுத்துட்டீங்க, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரேயர் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். உங்களுக்கு வந்து கடவுள் ஞானத்த குடுத்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்றாரா இல்லையான்னு பாருங்க. அப்போ நாம இந்த ஜெபத்த கரெக்ட்டா கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றா ஏற்றபடி நாம செய்யும்போது, கண்டிப்பாக அவர் என்ன பண்றாரு? நமக்கு செவி சாய்க்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நேத்து ஜெபம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஜெபத்த எதற்கு கடவுள் உருவாக்குனார்ன்றத நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஜெபத்த நம்ம எப்படி செய்யணும்? அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் படி, அந்த செய்முறை படி நாம வந்து அத கடைபிடிக்க ஆரம்போது ஆட்டோமேட்டிக்கா நாம கேட்டது எல்லாமே நடக்குது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? நீங்க வந்து ஏற்கனவே இத கேட்டிருக்கலாம். பரவால்ல. திருப்பியும் நீங்க கேட்டதுனால உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும். நீங்க கேட்டதே திருப்பி கேட்கிறீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு ஏதோ அங்க உணர்த்துறாருன்றது அர்த்தம். அதாவது இந்த இந்த இத வந்து நான் நெறைய இடத்துல எடுக்கும்போது எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆ பிரதர் இந்த மாரி ஒரு இத வந்து எனக்கு யாருமே சொல்லிக் குடுக்கல. இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இத தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பிரதர் ஜான்சன் சொல்லிக் குடுத்து தான் நானும் கேட்டுருக்கேன். பிரைஸ் காட். இந்த இந்த ஜெபம்னா இந்த மாரி தான் இருக்கணும். ஜெபம்னா நான் இத தான் கேட்கணுன்றத நமக்கு அறியாம, நாம வந்து நம்ம பிரச்சனைய சொல்லியிருக்கோம். ஆ அதே மாரி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, அத வந்து கடவுள்கிட்ட சொல்லி இத நடத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெதார்ஜிக்கா நம்ம இருந்திருப்போம். நாம ஆழமா உள்ள எடுத்து சிந்திக்கும்போது தான், ஓ! இதுதான் ஜெபமா? அப்போ இதுபடி நம்ம நம்மளுடைய சிந்தனைய மாத்தி அதன்படி ஜெபிக்கும்போது, நமக்கு நமக்கு எல்லாமே நடக்குதுன்றத வந்து நாம வந்து கத்துக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஏதாவது கேள்விகள் எதா இருக்குதா? நாம முடிச்சுப்போம். அடுத்தது நான் என்ன 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 சொல்லப் போறேன்னா, நம்ப இந்த ஜெபத்தை தடுக்கிறது எது? இந்த ஜெபத்த இந்த ஜெபத் நம்ம அடுத்தது நாம கரெக்ட்டா கேட்டுட்டோம். கடவுள் அதாவது பிரதர் நீங்க சொன்னபடி தான் நான் கேட்டிருக்கேன். நீங்க சொன்னபடி தான் இது பண்ணேன். ஆனாலும் எனக்கு நான் கேட்டது நடக்கல. ரொம்ப வருஷமாகியும், ரொம்ப மாதங்கள் ஆயும், ரொம்ப நேரங்கள் ஆயும் எனக்கு வந்து நடக்கல. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கான ஒரு இந்த விடைய அடுத்த கிளாஸ்ல நான் வந்து சொல்லிக் குடுக்கிறேன். எதற்காக நம்மளுடைய ஜெபம் தடைப்பட்டு போகிறது? அத வந்து நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? முடிச்சுக்கலாமா? பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் இந்த நாலேஜ் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்கல்ல ரோமன்ஸ் 12:12 ம். அது அந்த 3 வார்த்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல வருதோ? ஆமா. அது வந்து ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல தான் வரும். பைபிள். ஓகே தமிழ் ஓகே பைபிள்ல வந்து வராது. ஓகே. போய் பார்க்கலாம். தமிழ் பைபிள்ல எப்படி இருக்கு? இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. சரி பார்ப்போம். ரோமையர் 12:12. இதுல வேற எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள்னு இருக்கு பிரதர். மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். ஓகே. காமனா இருக்கும். அந்த இறைவேண்டல நீங்க என்ன கேட்கணும்னா, இந்த ஞானம், புரிதல் இல்ல ஞானம், கைடன்ஸ், அப்புறம் விஸ்டம், நாலேஜ் கைடன்ஸ் விஸ்டம். அண்ட் ஸ்ட்ரெங்த். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. யாராவது சொல்லுங்க சார் பிரதர். ஒன்னும் பிரதர். ஓகே. பிரைஸ் காட். இப்போ யாராவது ஒரு நன்றி அறிதல் பிரேயர் பண்ண முடியுமா?
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Amen. நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, எங்கே என் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் மெய்யாகவே நான் பிரசன்னமாயிருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய இறை வார்த்தைக்கு ஏற்ப தகப்பனே, இதோ எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருந்து தகப்பனே, இதோ சகோதரர் ஜூட் வழியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பேசிய இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர். இந்த சிஸ்டம் ஆஃப் பிரேயரை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப தகப்பனை இறை வார்த்தைகளை வைத்து தகப்பனை எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இதன்படி நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே எல்லா காரியங்களும் பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களை படைத்ததற்கான நோக்கத்தை புரிந்து கொண்டு தகப்பனே, அப்பா நீர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு தகப்பனே எங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஆண்டவரை உயிர்த்துணர்களையும் கொடுத்து தகப்பனே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக தகப்பனே நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தேவையான தகப்பனே இந்த ஞானத்தை இந்த பைபிள் கிளாஸ் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவித்து ஆண்டவரே, அப்பா உண்மையுள்ள ஆண்டவரே கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ, அப்பா கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்பதை ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே எங்களிடமிருந்து அறிய ஆண்டவரே ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழாமல் ஆண்டவரை நீர் எங்களை படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம். நீர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை அனைத்தையும் ஆண்டவரும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Amen. 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 Praise the Lord. Thank you, Jesus. Amen. Beautiful. Thank you, Jesus. Okay. நன்றி. நாம திருப்பியும் அடுத்த வாரம் பார்ப்போம். நாளைக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வரும். ஓகேவா? Praise God. God bless you all. Thank you. Praise the Lord. Thank you.